ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இது ரொம்ப மங்களகரமான தினம், பவித்ரோபான ஏகாதசி அல்லது புத்திரத ஏகாதசி. ஏகாதசி அன்றைக்கு பகவானுடைய லீலைகளை பற்றி பாடுவது, கேட்பது, பாகவதம் படிக்கிறது, பாகவதம் கேட்கறது, பக்தர் சங்கத்துல வருது, பகவானுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. வேறு திரு பல்ராம் கோவிந்த பிரபு அவர்களுக்கும் பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஒரு ஏகாதசி வரும்போதும் அந்த ஏகாதசியுடைய மகாத்மியத்தை பத்தி யுதிஷ்டிர மகாராஜ் பகவான்கிட்ட கேட்பாரு. யுதிஷ்டிர மகாராஜ், அப்ப ஏகாதசி உபவாசங்கிறது இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, ஏகாதசி உபவாசம் எப்போ இருக்கு. வேதத்துல உபவாசம் இருக்கிறது ஒரு தவ வாழ்க்கை. கிருஷ்ண உணர்வுல பக்தியில முன்னேற்றம் அடைகிறவங்க பகவானுடைய நினைவுல கூடுதலான நேரங்களை பகவானுடைய நினைவுல அவர் லீலைகளை ஸ்மரணம் பண்ணுவதற்காக, அவர் நாமத்தை உச்சரிப்பதற்காக தினசரி நம்ம நிறைய சாப்பிடுறது, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைச்சிட்டு கூடுதலான நேரம் பகவானுடைய நினைவுல உபவாசம். அப்போ இந்த உபவாசம் பாண்டவர்கள் இருந்திருக்காங்க, ஏன் ராமச்சந்திர பிரபு இருந்திருக்காரு. பகவான் இந்த ஒரு ஏகாதசியில ராம ஏகாதசி, விஜய ஏகாதசி, அந்த விஜய ஏகாதசி உபவாசம் இருந்தா அதுக்கப்புறம் பகவான் ராவணனை வதப்பட்டார். அப்படி பகவான் ஸ்ரீ ராமர் ஒழுமுதற் கடவுள், அவர் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜீவாத்மாக்கள் நாம தான் அசுத்தமா இருக்கோம், நம்ம மனசுதான் அசுத்தமா இருக்கு, நம்ம புலன்களை தான் கட்டுப்படுத்த முடியல, அதுக்காக நம்ம உபவாசம் இருக்கணும். பகவான் புலன்களின் எஜமானன், ரிஷிகேஷன், புலன்களுக்கு இன்பம் தருவர் கோவிந்தன், அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இருக்கிறாரு இல்லையா? ராமச்சந்திர பகவான் முழுமுதற் கடவுள் பகவான், அவரே உபவாசம் இருக்கணும். யத்யாதாதரதி சிரேஷ்டா தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தன் வந்து. பகவான் இந்த மாநில ரூபத்துல, பகவான் மனித உருவுல இந்த பூமியில வந்த பொழுது அவரும் ஒரு மனிதனுக்கு உண்டான தர்மத்தை ஃபாலோ பண்ற, எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி பகவான் வழிபடணும். பகவான் ஸ்ரீ ராமரே வழிபட்ட பகவான் யாரு? பகவானே பகவான் வழிபட்டிருக்காரு. யார் அவர் தெரியுமா? ஸ்ரீராமருடைய ஆராதனை பண்ண பகவான் மாதாஜி தெரியுமா? ரங்கநாத் சுவாமி. ரங்கநாதர் பகவானே பூஜித்த பகவான். ரங்கநாத் சுவாமி ராமர் வர்ஷிப் பண்ணிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரங்கநாதர் அயோத்தியில இருந்து ஒரு ஸ்தல புராணம், ஒரு பெரிய ஸ்டோரி அது. என்னாகும், இந்த கிரியேஷன் அப்போ பிரம்மாவுக்கு ஒண்ணுமே பார்க்க முடியாது இல்லையா, இல்ல இருட்டா இருக்கும். சோ பிரம்மா என்ன பண்ணுவாரு, தவம் பண்றாரு. பகவானை குறிச்சு தவம் பண்ணும்போது பகவான் தன்னுடைய ஆத்மீக சரீரம், அந்த சச்சிதானந்த ரூபத்தை காமிக்கிறாரு. அப்படியே அந்த பாம்பு படுக்கை மேல பள்ளி கொண்டிருக்காரு. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகேகரம். இந்த பகவானை முதல்ல பிரம்மா தரிசனம் பண்றாரு. அப்ப பிரம்மா பிரார்த்தனை பண்ண, நீங்க இங்கே இருக்கணும் என் கூட, நான் உங்களை விட்டு பிரியவே கூடாது. அப்ப பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய அச்சா அவதாரம், அச்சா விக்கிரகமா பிரம்மா கூட இருக்க. அப்ப விக்கிரக வழிபாடு இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை. விக்கிரக வழிபாடும் ஆரம்பத்திலிருந்தே, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. படைப்பினுடைய முதல் உயிர்வாழி பிரம்மா விக்கிரக ஆராதனை பண்ணியிருக்காரு, விக்கிரக வழிபாடு. இப்ப விக்கிரக வழிபாடு அதிகாரப்பூர்வமானது, விக்கிரக வழிபாடு அதிகாரப்பூர்வமானது, அங்கீகரிக்கப்பட்டது. விக்கிரகத்து மேல ஒருத்தர் மனதை நிறுத்துவது மூலமா பகவான் மேல தன் மனதை நிறுத்தலாம். பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் ரஜேந்திரன். கிருஷ்ண பலராமர் ஒரு மார்பிள் டெய்டி கிடையாது,
மார்பிள்ல பண்ண சிலை இல்லை, உங்க சாக்ஷாத் விஜயேந்திரன் பிரதிமா மூர்த்தி நகி. நீங்க ஒரு கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல, இங்க சாக்ஷாத் பகவான். அப்ப பக்தர்கள் அப்படிதான் பாக்குறாரு. பகவானும் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்றாரு. பக்தர் அல்லாதவங்களுக்கு இது புரியாது, புரிஞ்சுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால இங்க பிரம்மா வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாரு. பகவானும் விக்கிரக ரூபமா அவரு அவங்க பெயர். அப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல பகவானை விக்கிரக ரூபத்துல ஆராதனை செய்தது பிரம்மா. அதான் ரங்கநாத சுவாமி. ரங்கநாதர் வந்து ஆதிசேஷன் பள்ளி கொண்டிருக்காரு. பிரம்மாவுக்கு முதல் காட்சி கொடுத்து சத்திய லோகத்துல இருக்காரு. பிரம்மாவுடைய உலகத்துல சத்திய லோகத்துல ரங்கநாதன். அப்பெல்லாம் வந்து பூமியில இருக்கிற மன்னர்களும் மேல் உலகத்துக்கு போறது பெரிய ராஜ ரிஷிகள்லாம் இருந்திருக்காரு. இன்னைக்கு பூமியில இருக்கிற தலைவர்கள் அவங்களை காப்பாத்திட்டாலே பெரிய விஷயம், அப்புறம் இங்க மக்களை காப்பாத்துறது இல்லையா? இன்னைக்குள்ள அரசியல்வாதிகள் வந்து அவங்க நரகத்துக்கு போகாம தன்னை காப்பாத்தினாலும் பெரிய விஷயம், அப்புறம் இங்க மக்களை நரகத்துக்கு போகாம காப்பாத்துறது. ஆனா வேத காலத்துல இந்த மன்னர்கள் எப்படி இருந்தாங்க? ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. அவங்க தன்னை மட்டும் விடுவிச்சுக்கிறது இல்ல, அவங்க தேவலோகத்துல போய் தேவர்களுக்காக கூட யுத்தம் பண்ணவங்களா இருக்காங்க. குசுகுந்த ராஜா, கட்வாங்க மகாராஜ், நிறைய பேர். அர்ஜுனன் அதே சைன்யத்தோட தேவலோகத்துக்கு போனார். அந்த மாதிரி தர்மவர்மான்னு ஒரு ராஜா இருக்காரு. தர்மவர்மா, சவுத் இந்தியால தர்மவர்மா. தர்மவர்மா பேரே தர்மவர்மா தான். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் யாகம் செய்யறதுக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்கு தேவலோகத்துக்கு போனார். சாரி, தர்மவரம் முன்னாடி ஸ்வாகு மகாராஜ், சாரி ஸ்வாகு. தர்மவராஜ் ஆக்சுவலி இது நிறைய பேர் வரும், அடுத்தடுத்து கன்ஃபியூஸ் ஆகிடும். சோ ஃபர்ஸ்ட் முதல் சத்திய லோகத்துல பிரம்மா ரங்கநாதரை வழிபாடு பண்றாரு. அப்போ ஸ்வாகு மகாராஜா, ரகு டைனஸ்டி இல்லையா? ஸ்வாகு மகாராஜ் பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? கேள்விப்பட்டிருக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? மாதாஜி, ஸ்வாகு மகாராஜ். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனு ஸ்வாகு அப்ரவீத். ஸ்வாகு வந்துருச்சா? இமம் விவஸ்வதே யோகம், இந்த பகவத்கீதைய பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இமம் விவஸ்வதே யோகம் விவஸ்வானான சூரிய தேவன். சூரிய தேவனுக்கு பேர் விவஸ்வான். விவஸ்வானுக்கு கொடுத்தேன். இப்ப மதுரையில வந்து ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மதுரைக்கு மினிஸ்டர் போஸ்ட் எப்பவுமே இருக்காது, ஆறு மாறிட்டே இருப்பாங்க. கந்தசாமி, குப்புசாமி, சின்னசாமி யாராவது வருவாங்க போவாங்க. ஆனா பதவி எப்படி இருக்கு? அது மாதிரி சூரியனுடைய பதவி இருக்கு. அதுல விவஸ்வான் இன்னைக்கு சூரிய தேவனா இருக்காரு. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். இந்த அழிவற்ற யோக முறை, இந்த அழிவற்ற உன்னதமான பகவத்கீதையை பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவன் சொன்னார். சூரிய தேவன் என்ன பண்ணார்? அவருடைய பையனான வைவஸ்வத மனுன்னு சொன்னார். அந்த வைவஸ்வத மனுவோடு அவருடைய டைனஸ்டில ஸ்வாகு மகாராஜ், ரகு வம்சத்துல உடைய ஸ்வாகு, இக்ஷ்வாகு. தமிழ்ல வந்து முன்னாடி ஈ போடுவாங்க, இக்ஷ்வாகு மகாராஜ். அந்த ஸ்வாகு மகாராஜ் என்ன பண்ணிருக்காரு? அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தியா இருந்திருக்காரு. அப்ப வந்து திரேதா யுகத்துல வந்து அயோத்தியா தான் வேர்ல்டு கேபிட்டல். துவாபர யுகத்துல ஹஸ்தினாபுரம். திரேதா யுகத்துல வந்து அயோத்தியா உலகத்துக்கே தலைநகரமா இருக்கு, பூகோளத்துக்கே தலைநகரம். அப்ப ஸ்வாகு மகாராஜா வந்து தேவலோகத்துக்குள்ள போயிருக்காரு, ராஜரிஷி அவர். அப்ப அவர் பிரம்மலோகத்துல போனப்போ இந்த ரங்கநாதரை பார்த்துட்டாரு. அவருக்கு ரங்கநாதர் மேல ரொம்ப பிரியமாயிடுது. ரங்கநாதர் இவ்வளவு அழகா இருக்காரு, பேசாம நம்ம கூட அழைச்சிட்டு போயினாரு. இப்ப நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன், இந்த பிரபு வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுல ஒரு அழகான கௌரவித்தா டெய்டி இருக்கு. பிரபுட்ட போய், பிரபு டெய்டி கொடுத்துருக்கு, நான் எடுத்துட்டு போறேன். அவர் தருவாரு, அழுவாரு. பிரபு நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, தட்சணை வேணுமா கொடுக்குறேன், வஸ்திரம் வேணுமா கொடுக்குறேன், என் லைஃபே கொடுக்குறேன், டெய்டி மட்டும் கேட்காது. ஏன்னா அவருக்கும் அந்த விக்கிரகத்தோட அன்பு பரிமாற்றம் இல்லையா? ஒரு பக்தன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு, பணம், காசு, சொத்து எல்லாம் கொடுத்துருவாரு. ஆனா விக்கிரகத்துக்கு கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த பக்தனுக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் நெருக்கமான அன்பு பரிமாற்றம். சோ பிரம்மாட்ட போய் எப்படி கேட்கறது, இந்த ரங்கநாதனை கூட அனுப்புங்கன்னு. அப்ப ஸ்வாகு மகாராஜ் என்ன பண்ணாரு, வந்து சரையு நதியில தவம் பண்ற, கட்டும் தவம். ஒரு கால நின்று சாப்பிடாம தூங்காம மழை வெயில் குளிரெல்லாம் பொருட்படுத்த பகவான். ஓ, நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க, நான் பிரம்மாவோட உலகத்துல பார்த்தேன், நீங்க வந்துருங்க, உங்களை நான் வழிபடணும், ரகுவம்சத்தை நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ரங்கநாதத்தை பார்க்கணும். அப்ப ரங்கநாதன் பிரம்மாட்ட சொன்னாரு, நான் வந்து பூகோளத்துக்கு போறேன், நான் அயோத்தியாவுக்கு போறேன். பிரம்மா அழறேன், என்ன பிரபு இப்படி பண்றீங்க, நீங்க என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பூலோகத்துக்கு போறீங்க. அப்போ பகவான் சொன்னாரு, ஒண்ணும் இல்ல, நீ மங்களாரத்தி பண்ணு, அடுத்த மங்களாரத்தி நான் வந்துருவேன்னு.
ஏன்னா பிரம்மாவுடைய டியூரேஷன் லைஃப் வேற, இங்க இருக்கிற டியூரேஷன் வேற இல்லையா? சோ பிரம்மா ஒத்துன்றாரு. சரி, நீங்க பகவானுடைய விருப்பம், பகவானுடைய விருப்பத்தை யாராலும் மாத்த முடியும்? யாராலும் மாத்த முடியும் இல்லையா? அப்படிதான் அயோத்தியால வந்து, அப்ப அயோத்தியால வந்து சுவாகு மகாராஜ், அம்சுமான், திலீபன், பாகீரதன், தசரதன் இப்படி எல்லாம் வர்ஷிப் பண்ணி ராமர் வர்ஷிப். அப்ப ராமர் யாருக்கு கொடுத்தாரு? விபீஷனுக்கு கொடுத்தாரு. விபீஷனை வந்து ஆஹ், லங்கையில போய் ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டார். சண்டை ராவண யுத்தம் நடந்து கோடிக்கணக்கான ராட்சசன் கொல்லப்பட்டார். ராவணன் பகவான் வதம் பண்ணாரு. விபீஷன் லங்கையோடைய சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் பண்ணார். விபீஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்க கோடி பொற்காசு கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், பதவி பேர் புகழ் ஒண்ணும் வேண்டாம், நான் உங்களோட வந்துடுறேன், என்னையும் அயோத்தியை கூட்டின்னு போயிடு, நான் வந்து உங்களோட வந்துடுறேன், என்னையும் அயோத்தியை கூட்டின்னு போயிடு. அப்ப ராமர் சொன்னார், அப்படி இப்ப லங்கையில இது இல்ல, மன்னர் இல்ல, யார் லங்கையில மன்னர் இல்ல, யார் ஆள்வாங்க? அது யாரும் ஆண்டு போகட்டும், என்ன விட்டுருங்க, நான் உங்க கூட வந்துடுறேன். இல்ல இல்ல விபீஷ்ணா, நீதான் உட்காரு. சரி வேணா ஒண்ணு பண்ணு, கொஞ்ச நாளைக்கு என் கூட வான்னு. கொஞ்ச நாளைக்கு என் கூட வந்து இருந்துட்டு பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ திரும்ப வந்துருங்க. இவர் இப்போதைக்கு சரிட்டாரு. சரி சரி வந்துட்டு போயிட்டு. அப்ப என்ன நடந்ததுன்னா, இதுக்கு இடையில காவேரி கரையில தர்மவர்மான்னு ஒரு ராஜா இருந்தார். தர்மவர்மா அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு சமயம் தசரதர் புத்திரகாமேஷ் தியாகம் பண்ணும்போது அங்க போயிருக்காரு. அப்போ ரங்கநாதர் அயோத்தியால தரிசனம் பண்ணிருக்காரு தர்மவர்மா. அவருக்கு ஆசை வந்துருச்சு, இந்த ரங்கநாதர் எப்படியாவது நம்ம காவேரி கரை கொண்டு போயிரு, நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு போயிரு, சோழ மண்டலத்துக்கு கொண்டு போயிரு. இவ எப்படி தருவாங்க? அப்ப அவர் எப்படி வச்சாரு? அப்ப சத்தியுகத்துல இருந்து ரங்கநாத சுவாமி எப்படி பூலோகத்துக்கு வந்தாரு? சாகு மகாராஜர் தவம். அப்ப நானும் போய் தவம் பண்ணுவேன். நானும் போயிட்டு காவேரி கரையில ஒரு காலில் நின்று சாப்பிடாம தூங்காம கடு தவம் செய்வேன், பகவான் இந்த காவேரி கரையில வர வைக்கும். அப்ப அங்க இருக்கிற முனிவர்கள் சொன்னாங்க, அதுக்கு அவசியம் இல்ல, பகவான் இங்கதான் வருவாரு. நீங்க அவங்க டியூட்டி பண்ணுங்க, நீங்க உங்க தர்மத்தை பண்ணுங்க, பகவான் இங்க வருவாரு. ஆல்ரெடி உங்களுக்கு பகவான் மேல அன்பு இருக்கு, பகவான் இங்க வந்துடுவாரு அப்படின்னு முனிவர்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் விபீஷன் அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு ராமர் சொன்னாரு, நீ திரும்ப போனார். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், உங்களோட தான் இருப்பேன், எனக்கு ராஜ்யம் ஒண்ணும் வேண்டாம், நான் உங்களுடைய சேவகனா இருந்தா போதும். அப்ப பகவான் சொன்னாரு, இல்ல நீ போகணும், நான் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ரோபா என்ன சொல்லுவாரு, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாது, நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது மாதிரி பகவான் இல்லாம ஒரு தூய பக்தரான வாழ முடியாது. பட் நம்ம கிட்ட அப்படி ஆகல இல்லையா? நம்ம பகவானை நினைக்கிறதே பெரிய விஷயம். ஏதோ அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அப்படி இப்படி நினைச்சுக்கிறோம். 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல நம்ம லைக்கும் போது நம்மளால பகவான் இல்லாம வாழ முடியாது. அப்படிதான் ஆயிடுச்சு. யுதிஷ்டிர மகாராஜாக்கு வந்து பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே எந்த ராஜ்யத்துக்காக மகாபாரத யுத்தமே நடந்ததோ, எந்த ராஜ்யம் கைவிட்டு போய் வனவாசம் போன அந்த ராஜ்யம் கையில இருக்கு, அதை தூக்கி போட்டேன், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் அப்படி போறேன்னு போயிட்டேன். எல்லா ராஜ்யோடையும் கழிஞ்சிட்டு ஒரு சன்னியாசி வஸ்திரம் அணிஞ்சிட்டு அவர் பாட்டு போறாரு யுதிஷ்டிர மகாராஜ். திரும்பி கூட பார்க்கல, தம்பிகள் இருக்காங்களா, மனைவி யாரையும் பார்க்கல, திரௌபதி இருக்கா, அர்ஜுனன், நகுலன், சகதேவன் யாரையும் பார்க்கல. பகவான் இந்த பூமியில இல்ல, எனக்கு என்ன வேலை, அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிட்டு. அவர் போன உடனே அவர் பின்னாடியும் எல்லாம் போனாங்க, அர்ஜுனன், பீமா, அர்ஜுனன், நகுல, சகதேவ். இன்னைக்கு அப்படி நடக்குமா? அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும் இல்லையா? அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்ப காலியாகும், அவன் போயிட்டான சொத்து நம்ம கிடைச்சிருச்சு, பா எப்படா போவான்னு இல்லையா? திருதராஷ்டிரம் அப்படிதான் இருந்தது, எப்படா பாட்டு செத்து போவான், எப்ப ராஜ்யம் கைக்கு வரும் இல்லையா? சோ என்ன நடந்தது? அப்போ தர்மவர்ம ராஜா அவர் தவம் பண்ணாங்க, முனிவர்லாம் சொன்னாங்க, வேண்டாம் பகவான் இங்க வந்துடுவாரு. விபீஷன் வந்து அழற, ராமரை விட்டு போக மாட்டேங்க. அப்ப ராமர் சொன்னாரு, ஓகே நான் இருக்கேன், ரங்கநாத சுவாமி இருக்கேன், 2 பேரும் பகவான், உனக்கு யார் வேணுமோ அழைச்சிட்டு போயிட்டு. ரங்கநாதர் பார்த்தா ரொம்ப அழகா இருக்காரு, ராமர்ல இருந்து வித்தியாசமா ஒரு தெரியல. அப்ப ரங்கநாதர் அழைச்சிட்டு போறாரு. ரங்கநாதர் அழைச்சிட்டு ரங்கநாதர் அழைச்சிட்டு போகும்போது பகவான் என்ன பண்ணாரு, இங்க ஒரு பக்தர் பிரார்த்தனை பண்றாரு, அங்க உட்காந்துட்டாரு காவேரி கரையில. தர்மவர்ம ராஜா சொன்னாரு விபீஷன்ட்ட, ஒரு 10 நாள் இங்க வயிற்றுல உற்சவம் பண்ணும், நீங்க அழைச்சிட்டு போயிட்டு 10 நாள் பகவானுக்கு சேவை பண்ற பாக்கியம், 10 நாள் உற்சவம், 11 நாளும் பகவான் நான் வரமாட்டேன் இங்க இருக்கு. எனக்கு காவேரி கரை ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல குழு குழு காத்து வீசுது, இங்க பக்தர்கள் எல்லாம் அன்பு செய்யறாங்க, விபீஷனா நீ போய்க்கோ, நான் இங்கிருந்தே உனக்கு தரிசனம் பண்ண.
நீ தினமும் என்ன வந்து தரிசனம் பண்ணிக்கணும். அப்பதான் தெற்கு திசையை பார்த்திருக்கார் ரங்கநாத், லங்கையை பார்த்திருக்கார். எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? ஏகாதசி தான் பேசுறோம். இப்போ பகவானை ஆராதித்த பகவான் ரங்கநாத். அப்ப ஏகாதசி விரதம் பகவான் இருந்திருக்கு. ராமர் ஏகாதசி விரதம் இருக்காரு, எல்லா ஆச்சாரியர்களும் இருக்காங்க. ஏகாதசி விரதம் நமக்கு ஆன்மீக முன்னேற்றம், பகவான் மேல அன்பு. ஏகாதசி தேவி பக்தியை தருவோம், பகவான் மேல தூய பக்தி கிடைக்கும். அதனால ஒரு ஏகாதசி வரும்போது யுதிஷ்டிரர் மகாராஜ் கேட்பார், இந்த ஏகாதசியோட மகிமை என்ன, நான் என்ன பண்ணணும், எப்படி உபவாசம் இருக்கணும், யாரை வழிபடணும், எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், பகவானே நீங்களே சொல்லுங்க. அப்ப பகவான் சொல்றாரு, இந்த ஒரு ஏகாதசி வரும்போது இந்த ஏகாதசி வந்து பவித்ரோபான ஏகாதசி அல்லது புத்திரன் ஏகாதசி. ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அப்போ ஒரு புராண கதையை சொல்றாரு. ஏகாதசி மகாத்மியத்துல நிறைய புராண கதைகள் வரும். பிரம்ம வைவர்த புராணம், பிரம்மாண்ட புராணம், மாதிரி புராணங்கள்ல ஏகாதசி மகிமை பற்றி சொல்லி, அப்போ அதுல வந்து சொல்றாரு, பகவானே சொல்றாரு ஏகாதசி மகிமைய பகவானே சொல்லிட்டு இருக்காரு யுதிஷ்டிரர்ட்ட. அப்போ மாகிஸ்மதினு ஒரு ஊர் இருக்கு. இப்ப வந்து திரேதாயுகத்துல மாதிஸ்மதிபுரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து மாகிச்சிதா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கு. மாகிச்சிதா அவர் தான் இந்த ப்ராவிடன்ஸ் கிங், இந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தவர். ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல பக்தி பண்ணுவாரு, ரொம்ப நேர்மையானவர், ராஜ ரிஷியர். அவருக்கு எல்லாமே இருக்கு. அந்த ராஜாவுக்கு வந்து, மாகிஜிதாவுக்கு வந்து ராஜ்யம் இருக்கு, செல்வம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க, அமைச்சர்கள், மந்திரிகள், மனைவிகள், எவ்ரிதிங் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு குறை, குழந்தை இல்லை. அவருக்கு வந்து குழந்தை இல்லை. என்னடா பண்றது? ஏன்னா ராஜாவுக்கு குழந்தை இல்லைன்னா ராஜ்யம் யாருக்கு இருக்கு? இல்லையா, அந்த ராஜ வம்சம் வந்து வம்சாவளியா ஆட்சி பண்ணுவாங்க. புத்ரா இல்லையா, புத்ரா. இந்த புத்ராங்கிற வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும். பூ திரா. பூ அப்படின்னா நரகம், திரா அப்படின்னா விடுவிக்கிறது. பூ என்ற நரகத்துக்கு போகாம விடுவிக்கிறதா புத்ரா. இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது சொன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிடும். அதாவது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வருது. மூத்ரா புத்ரா இல்லையா? மூத்ரா யூஸ்லெஸ், புத்ரா இஸ் யூஸ்ஃபுல். அப்ப எந்த மகன் தன்னை விடுவிச்சுக்கிட்டு தன் பெற்றோரை விடுவிக்கிறானோ அவன் புத்திரன். எந்த மகனால தன்னையும் விடுவிச்சுக்க முடியாது, தன் பெற்றோரையும் விடுவிக்க முடியாது, அவன் வந்து யூனியன் தான். அவ்வளவுதான். அவனால எந்த பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்டேஜ் தான் இல்லையா? சிம்பிள். அப்போ இந்த புத்திர அவசியம். இந்த ஏகாதசி மகாத்மா என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜீவாத்மாவுடைய அம்மா யாரு, அப்பா யாரு, சகோதரன் யாரு, மனைவி யாரு, நண்பன் யாரு, புத்திரன் யாரு. நம்ம பொதுவா வந்து இன்னாருடைய பையன், நான் வந்து ராமசாமியுடைய பையன், நான் மகாலட்சுமியோட பொண்ணு, அப்புறம் இவ என்னுடைய சகோதரி, என் சகோதரி, உடல் ரீதியா பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம உடல் ரீதியா பார்ப்போம். ஆனா ஏகாதசி மகாத்மியம் இந்த புத்ரா அப்படிங்கிறது அந்த மகாத்மியத்துல சாணக்கியருடைய கோட். சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜீவாத்மாவுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, சகோதரன் யாரு, மனைவி யாரு, நண்பன் யாரு, குழந்தை யாரு. 6 உறவு, 6 விதமான உறவு இருக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு. ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல வந்துட்டா, நாம இந்த உடம்பு எடுத்துட்டோம்னா உடல் ரீதியா 6 உறவு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே உடல் ரீதியா 6 உறவு. தாய், தந்தை, அப்புறம் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், இந்த மாதிரி 6 விதமான உறவு இருக்கு. இதை வந்து ஜீவாத்மாவுக்கு யாரு உறவு, ஜீவாத்மாவுடைய தந்தை யாரு, ஜீவாத்மாவுக்கு நமக்கு இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவுக்கும் 6 உறவுகள் இருக்கு. அந்த 6 உறவுகள் என்னன்னு சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஜீவாத்மாவுடைய நம்முடைய உண்மையான அப்பா யாரு, உண்மையான அம்மா யாரு, உண்மையான சகோதரன் யாரு, உண்மையான கணவனோ மனைவியோ யாரு, குழந்தைகள் யாரு. என்ன சொல்லிருக்கு, சத்தியம் மாதா. ஒரு ஜீவாத்மா சத்தியத்தில் நின்னா அந்த சத்தியம் தான் அவனுக்கு அம்மா. சத்தியம் மாதா. பிதா ஞானம். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஞானம் வந்து தந்தை போல. சத்தியம் வாய்மை இருக்கு இல்லையா, அது வந்து அம்மா. ஒரு ஜீவாத்மாவுக்கு இந்த குணங்கள், இந்த 6 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 குணங்கள் வந்து ஜீவாத்மாவுக்கு ரொம்ப அவசியம். 6 குணங்கள். 6 குணத்துல ஒண்ணு சத்தியம். அது ஒரு ஜீவனுக்கு அம்மாவை போல. எப்படி இந்த உலகத்துல நான் வர்றதுக்கு அம்மா காரணமா இருந்தாங்க இல்லையா, இந்த உடல் எடுத்துக்கிறதுக்கு,
அந்த மாதிரி ஒரு ஜீவனுக்கு சத்தியம் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த சூழ்நிலையும் வாய்மை தவறக்கூடாது. பலிமராஜ் இருந்தார் இல்லையா, பலிமராஜா எந்த சூழ்நிலையும் கொடுத்த வாக்குறுதிய மீறல. கடைசி வரைக்கும் அது வந்திருக்குது விஷ்ணுனே தெரியும், தெரிஞ்சாலும் தானம் கொடுக்குறேன். சத்தியம் மாதா, பிதா ஞானம். ஒரு ஜீவனுக்கு ஞானம் தான் தந்தை. புத்திரஹீனம் கிரகம் புத்திர புத்திரஹீனம் கிரகம் சூன்யம். புத்திரன் இல்ல குடும்பம் சூன்யமாயிடும். அது இன்னொரு இடத்துல சொல்லிட்டு புத்திர சத்ரு அபண்டிதா. இதெல்லாம் சாணக்கியருடைய ஸ்டேட்மெண்ட். சாணக்கியருடைய ஸ்டேட்மெண்ட் கூற்று என்னன்னா, யாரு யாருக்கு எதிரி? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எதிரி இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இவர் எனக்கு எதிரி, அவர் எனக்கு கிடையாது. உண்மையில ஒரு ஜீவாத்மனை எதிரி யாருன்னா, இப்ப நம்ம இந்த பூமியில நம்ம எதிரி யாருன்னா, ஈடங்கிருத்வா பிதா சத்ரு. ஒரு அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டாரு. அப்ப என்ன ஆயிரும், பையனுக்கு அப்பாவே எதிரி ஆயிட்டாரு. ஏன்னா கடங்கார பூரா பையன் வருவான், உங்க அப்பா தான் கடன் வாங்கிட்டு போனாரு, பைசா கொடுக்கும். அப்ப என்னாச்சு, மகனுக்கு அப்பாவே எதிரி ஆயிட்டாரு. ஈடங்கிருத்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி. அம்மாவுடைய நடத்தை சரியில்லைன்னா அந்த பையனை சமுதாயத்துல எல்லாம் கேவலமா பேசுவாங்க. அப்ப அம்மா எதிரி ஆயிட்டான். ஈனங்கித்வா பிதா சத்ரு மாதாச்சா விபச்சாரிணி. ரூபாவதி பாரிய சத்ரு. ரூபாவதினா அழகான மனைவி கிடைச்சிட்டா அந்த கணவனுக்கு அவளே எதிரி ஆயிடுவான். ஏன் அப்படி? நிறைய பேரு கலியுகத்துல எனக்கு அழகான பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்கும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணாத உனக்கு எதிரி ஆயிடுவாச்சு. ஏன்னா கர்வம் வந்துடும், அவனோட அழகா இருக்கேன், அவனோட படிச்சிருக்கேன். இன்னைக்கு இதுக்கு உண்மை. இன்னைக்கு என்ன உண்மைன்னா, நீங்க நிறைய பேர் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க, மேரேஜ். அதுல நீங்க இன்விடேஷன் கார்டுல பொண்ணுடைய படிப்பு எவ்வளவு, மாப்பிள்ளையுடைய படிப்பு எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு பேர் அதை பார்த்திருக்கீங்க? பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கு, மாப்பிள்ளை எவ்வளவு படிச்சிருக்கு. கட்டாயம் மாப்பிள்ளையோட 2 டிகிரி பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவா, ஏய் உன்னோட நீ நீ பிகாம், நான் எம்காம், நான் எம்எட், எம்ஃபில் இல்லையா? அப்போ மனைவி எதிரி ஆயிட்டா. ரூபாவதி, அழகான பொண்ணு என்ன ஆயிரும், அவனுக்கு எதிரி, பல விதத்துல எதிரி ஆயிடுவான். மனைவியோட அழகுல மயங்கி அவன் தன்னையும் மறந்து போயிடுவான். அப்ப எங்க அவன் தன்னை விடுவிச்சுக்கிறது? சோ இப்படி சோ மெனி ரீசன். காரணம் இல்லாம சாணக்கியம் சொல்ல மாட்டார் இல்லையா. ரூபாவதி பாரிய சத்ரு புத்திர சத்ரு அபண்டிதா. ஒரு மகனுக்கு சாஸ்திர அறிவு இல்லைன்னா அவன் அந்த அப்பாவுக்கு எதிரி ஆயிடுவான். ஏன்? அவன் தன்னையும் விடுவிச்சுக்க முடியாது, நரகத்துக்கு போகாம தன் பெற்றோரையும் விடுவிக்க முடியாது. ஹோல் ஃபேமிலி நரகத்துக்கு தான் போகும். என் ஹோல் குடும்பம் நரகத்துக்கு தான் போகும். அதனால ஞானம் தான் நமக்கு தந்தை. என்னது? ஃபர்ஸ்ட் சத்தியம் நமது தாய். ஒரு ஜீவாத்மாவுக்கு சத்தியங்கிற குணம் தாய், ஞானம் அவன் தந்தை, அப்புறம் தர்மம் அவன் சகோதரன். எக்காரத்து கூட தர்மத்துக்கு விலகக்கூடாது. தர்மானா பக்தி தொண்டுதான். தர்மான் எப்பெல்லாம் பக்தி தொண்டு பரவதான். தர்மம் தான் நமக்கு சகோதரன். அடுத்தது தயா, கருணை நம்முடைய நண்பன். கருணை நம்ம நண்பன். ஒரு ஜீவாத்மாவுக்கு கருணை காமிக்கிறது தான் உண்மையான நண்பன். அதுக்கப்புறம் சாந்தி, அவங்க மனைவி. அந்த ஜீவாத்மாவுக்கு சாந்தி, எப்பவுமே அமைதியா இருக்கு, அதான் மனைவி. அதுக்கப்புறம் எது? புத்திரா ஷமா, மன்னிக்கும் தன்மை. இந்த மன்னிக்கும் தன்மை ஒருத்தருக்கு அவசியம். ஒருத்தர் எவ்வளோ மோசமா நடந்துட்டா கூட, நம்ம கிட்ட ஒருத்தர் ரொம்ப மோசமா நடந்துட்டாரு, ஆனாலும் மன்னிக்கணும். பகவத்கீதையில என்ன சொல்றாரு கிருஷ்ணா? அபிச்சேது துராச்சாரோ பஜதேமா மனந்தபா சாதுரேவ சம்பந்தவியாக. ஒருத்தர் ரொம்ப மோசமா நடந்துட்டா கூட, ஒரு பக்தர் முதல்ல ரொம்ப மோசமா நடந்துக்க மாட்டாரு. அப்படி ஒரு பக்தர் ரொம்ப மோசமா நடந்துட்டா கூட அவரை சாதுவாதான் பார்க்கணும். ஏன்? ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தி பண்றாரு, நாம ஜபிக்கிறாரு, சேவை பண்றாரு. ஆனா சில காரணங்களால மேபி அவருடைய பழைய வாசனைகள், பழைய எண்ணங்களை மறக்காம இருக்கலாம், கெட்ட சகவாசம் இருக்கலாம், இந்த மாயினால கவரப்பட்டிருக்கலாம், இல்ல தவறு செய்யக்கூடிய இயல்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இன்னும் ஃபுல்லா அவர் இன்னும் முழுமையா இன்னும் ஒரு சரணடையில. அப்ப முழுமையா சரணடையில, ஆனாலும் பக்தி பாதையில வந்துட்டு இருக்காரு, பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரை குற்றம் காலக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அந்த பக்தர் தவறே செய்தாலும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது மட்டுமல்ல, மறந்தே விட வேண்டும். இப்ப இந்த பிரபு இருக்காரு, இவர் எனக்கு ஒரு குற்றம் பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ற பாரு, உன்னை என்ன செய்யற பாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் இல்லையா? உனக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு காலம் வரும். நான் ஒன்னா பாரு என்ன செய்யற, அப்படி நடத்தக்கூடாது. இப்ப அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு,
என்கிட்ட வந்து கேட்கிறார், பிரபு நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் வருவேன். அப்படி இல்ல, பிரபு நான் அப்படி ஒண்ணு நடந்தது ஞாபகம் இல்லை எனக்கு, நீங்க ஒரு தப்பு பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஒண்ணும் பண்ணல ப்ரோ, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. வைஷ்ணவம் இதுதான் வைஷ்ணவம். மறப்போம் மன்னிப்போம். மறக்கிறது மட்டும் இல்ல, மன்னிச்சிடும். ஷமா, ஷமானா மன்னிக்கும் தன்மை, மன்னிக்கிறது, ஃபர்கிவ்னஸ். அதுதான் ஒரு பக்தனுக்கு குழந்தை. நமக்கு இந்த குழந்தை தான் வேணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், பகவானே எனக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை கொடுங்க. நம்ம பழி வாங்குறதுலயே தான் இருப்போம். வச்சு செய்யணும், அவனு என்ன பண்ணிட்டால விடக்கூடாது, இங்க இல்லைன்னா எங்க இருக்கக்கூடாது இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. பண்ணணும். சரி, அந்த பக்தர் வந்து ஐயா பண்ணிட்டாரு. அவர் வந்து பகவானுடைய பக்தி பாதையில இருக்காரு. ஒரு நாள் பக்தர், அந்த பக்தருக்கு பகவான் ஹெல்ப் பண்ணு. இப்ப நான் என்ன பண்ணணும்? சரி, அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி பார்க்கணும். ஷமா, மன்னிக்கும் தன்மை. அப்ப இந்த 6 குணங்கள் தான். சத்தியம் மாதா, ஞானம் பிதா, தர்மோ பிரதா, தயா சகா, சாந்தி பத்னி, ஷமா புத்ரா. 6 குணம் வந்து வைஷ்ணவருக்கு 26 குணம் இருக்கு. வைஷ்ணவருடைய 26 குணம். அந்த வைஷ்ணவருடைய 26 குணத்துல இந்த 6 வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 6 வந்து ரொம்ப முக்கியம். அப்ப மேலும் என்ன சொல்றது ஏகாதசி மகாத்மியத்துல, அப்ப நமக்கு குழந்தைன்னா அந்த மன்னிக்க தன்மை இருக்கு. யாராவது தப்பு பண்ணிட்டா மன்னிக்கணும். சரி பிரபு, தெரியாம பண்ணி நீ அடுத்த தடவை இது மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயில ஒரு பொறுப்பான சேவை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காரு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த அதிகாரி என்ன பண்ணுவாரு? மன்னிக்கணும். சரி, தெரியாம பண்ணி. ஆனா இது ரிப்பீட்டடா வந்து அவர் வான் பண்ணும். மேனேஜ்மெண்ட் வேற, பக்தி வேற. நான் வந்து என்ன தப்புனாலும் பிரபு மன்னிச்சுட்டே இருப்பாரு. அப்படி அட்வான்டேஜ், டேக் இட் ஃபார் கிராண்டட், எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு தடவை வந்து தெரிந்தும் தெரியாமல் நடந்து விட்டால் அது திரும்பவும் வராம பார்த்துக்கணும். இல்லையா, பாடியிருக்காங்க இல்லையா, தெரிந்தும் தெரியாமல் நடந்து விட்டால் திரும்பவும் வராமல் பார்த்து. அது பாடம், லைஃப்ல லெசன். நம்ம வந்து பக்தியில என்னெல்லாம் படிக்கிறோமோ அது வாழ்க்கையில பாடமா இருக்கு. தெரியாம ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், தெரிஞ்சு பண்ணிருக்கலாம், அது ரிப்பீட்டடா வராம இருக்கும். அப்போ இந்த ராஜா என்ன பண்ணாரு? அவருக்கு குழந்தையில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பிராமணர்ல கேட்டார். பிராமணர்ல கூப்பிட்டு, மாதிரி எனக்கு குழந்தையில நான் என்ன பண்ணணும்? அவங்க ஒரு சஜஷன் சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல மனுஷனாச்சு, அவர் ஒன்றும் பாவம் பண்ணலையே. ராஜா வந்து ரொம்ப நல்ல மனுஷனா, இன்னும் பாவம் பண்ணல, அவருக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்ல? யாரும் ஒரு முடிவுக்கே வர முடியல. பிராமணர்லாம் டிஸ்கஷன் பண்ணாங்க. பிராமணர்லாம் கூடி எல்லாரும் சபையில உட்காந்துட்டு, எதனால ராஜாவுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, என்ன நடந்தது பேசிட்டே இருக்க. அப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? காட்டுக்கு போனாங்க. ஃபாரஸ்ட்ல போனா நிறைய ரிஷிகளோட ஆசிரமெல்லாம் இருக்கும். முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள்லாம் வந்து காட்டுல ஆசிரமம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? ராஜா வந்து அந்த பிரஜைகளோட, மந்திரிகளோட, குடும்பத்தோட அவரு காட்டுக்கு போனார். அங்க போய் தேடுறாரு, வந்து என்ன பண்ணணும். இப்ப நான் எனக்கு வந்து எனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் அப்படி என்ன நான் பாவம் செஞ்சுட்டு எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அப்போ அந்த காட்டுல ரொம்ப இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அழகான ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமம் வந்து அப்படியே சூரியனை போல பிரகாசி. ராஜா வந்து குதிரையில இருந்து இறங்கி, ரதத்துல இருந்து இறங்கி ஆசிரமத்துக்குள்ள போறாரு. போனாங்க, ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தா சூரியனை போல பிரகாசிக்கிறார். தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் நீண்ட கரங்கள், அப்படி ஒரு தேஜஸ்வியா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நமஸ்காரம் பண்ணாங்க. ராஜா, பிரஜைகள், பிராமணர்கள் எல்லாம் முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. அப்படி தவத்துல இருந்தார். அப்படி லேச கண்ணை திறந்தார். அதான் அவர் முன்னாடி ராஜா பண்ணுங்க. லோமசா மகரிஷி, லோமசா மகரிஷியோட ஆசிரமத்துக்கு தான் போயிருக்காங்க. வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. ராஜா வந்து சொன்னாரு, ஒரு லோமசா மகரிஷி, நீங்க 3 காலம் அறிஞ்சவர். முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்ன நடக்க போகுது, 3மே திரிகாலஜ்ஞா. நாரதர், அப்புறம் வந்து அசிலர், தேவலர், வியாசர், இவங்கள 3 காலம் அறிஞ்சவர். முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்ன நடக்க போகுது. பாவத்துல சொல்லியிருக்கு இல்லையா. பாவம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது? பாவதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா கலியுகத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாவத்துல இருக்கு. புத்த அவதாரம் பத்தி பாவத்துல இருக்கு. புத்த அவதாரம் பகவான் கலியுகத்துல பண்ணாரு. ஆனா 2500 வருஷத்துக்கு அப்புறம், பாகவதம் சொன்னது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 2500 வருஷத்துக்கு அப்புறம் பகவான் புத்தராக அவதரிக்க போறாரு. கிக்கீடேஷு பவிஷ்யதி அஞ்சனா சுதா சுரத்விஷாம். பக்தரிடம் பொறாமை கொள்பவங்களை கவருவதற்காக அஞ்சனியின் முதல்வனாக பகவான் புத்தராக அவதரிப்பார் அப்படின்னு பாகவத்துக்கு சொல்லி
5000 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துதான். அதான் இனி நடக்க போகுது. கலியுகம் எப்படி இருக்குன்னு பாவத்துல சொல்லியிருக்கு. கலியுகம் எப்படி முடிய போகுதுன்னு பாவத்துல சொல்லியிருக்கு. அது ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. கலியுகத்துல ஒண்ணு பாவத்துல சொன்ன மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப இந்த முனிவர் வந்து அவர் உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படி தவத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அப்படி கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ராஜா கேட்டாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கே இந்த மாதிரி ஒரு தண்டனை, எனக்கே குழந்தை இல்லை. அப்ப ராஜா வந்து கண்ணை மூடினார். கண்ணை மூடி அந்த முனிவர் லோமசா லோமசா மகரிஷி கண்ணை மூடிட்டு யோசிச்சாரு. அது ஒண்ணும் இல்ல, இந்த பிறவியில ஒண்ணும் குற்றம் செய்யல. இந்த பிறவியில இவங்க குற்றம் செய்யல. முற்பிறவியில நீ ஒரு வியாபாரியா இருந்து, நீ வியாபாரத்துக்கு அங்கேயும் போயிட்டு ஒரு நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக போன. இப்ப தண்ணி தாக எடுத்து உனக்கு நீ அப்படியே காட்டு வழியா பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ தண்ணி குடிக்கிறதுக்காக போன. அங்க ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்க வந்தது. அங்க வந்து ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டி தண்ணி குடிக்க வந்தது. நீ கோபத்துல விரட்டி விட்ட. போ சீ, போ அப்படி சொல்லிட்டான். இந்த பசு பயந்து கண்ணுக்குட்டியோடு ஓடிடுது. அப்ப அது உனக்கு எப்படி தண்ணி தாக எடுத்ததோ அதே மாதிரிதான் அந்த கண்ணுக்குட்டிக்கு பசுக்கு இருந்திருக்கும். ஆறு இவ்வளவு பெருசு, யார் வேணா குடிக்கலாமே, நீ அந்த மாதிரி குடிச்சுக்கோ, பசுமாடு அந்த மாதிரி குடிச்சு போகுது. அப்ப இந்த ஒரு தவறுனாலதான் இப்போ என்ன ஆயிடுச்சு. இப்போ ராஜா ரொம்ப அந்த அந்த வியாபாரி நல்லது பண்ணிருக்காரு, அதுக்கு மனுஷ உடல் கிடைச்சது. பாவம் பண்ணாரு, குழந்தை இல்லாம. அப்போ நம்முடைய கர்ம வினைதான் தீர்மானிக்குது, நம்ம செயல் தீர்மானிக்குது நம்ம எந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு அமைக்கணும். கர்மனா தெய்வநேத்திரேன ஜந்தர் தேகோபத்தி. நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல பகவானை ஏற்பாட்டினால ஒரு குறிப்பிட்ட உடல். காரணம் குணசங்கசிய சத் அசத் யோனி ஜென்மஸ். குணத்துடைய சம்பந்தத்தினால உடல் சரீரம். அப்புறம் அந்த ராஜா வந்து போன பிரிவுல ரொம்ப புண்ணியமும் செஞ்சிருக்காரு, பாவம் செஞ்சிருக்காரு. அப்ப மனித உடல்ல வந்துட்டாரு அந்த குழந்தை இல்லாம. பார்த்தா கலியுகத்துல மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. செல்வந்தர் இருக்காங்க, வசதி இல்லாதவங்க இருக்காங்க, அழகானவங்க இருப்பாங்க, அழகு இல்லாதவங்க இருக்காங்க, புத்திசாலி இருக்காங்க, புத்தி இல்லாதவங்க இருக்காங்க, மாற்றுத்திறனாளி இருக்காங்க, உள்ள ஆரோக்கியம் உள்ளவங்க இருக்காங்க. இப்ப ஏன் படிப்புலயே இவ்வளவு வித்தியாசம்? கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி படிச்சிருக்கலாமே. சில நேரம் நாத்திகர்கள்லாம் கேட்பாங்க, கடவுள் படிச்சிருந்தாருன்னா இந்த உலகத்துல எல்லாரையும் ஒரே மாதிரி படிக்க வேண்டியதானே, ஏன் இப்படி எல்லாம் வித்தியாசம் இருக்கு? ஏழை பணக்காரன் கர்மா தீர்மானிக்குது. அவருடைய கர்மா தீர்மானிக்குது அவனுக்கு எந்த மாதிரி உடல் கிடைக்கும். சரி, ஒரு நாயோடைய பிறப்படுத்தா கூட பணக்கார வீட்டுல நாயா பிறகு பாக்கியம் பண்ணிருக்காரு இல்லையா? நாயா பிறந்தாலும் தெரு நாய் இருக்கு, பணக்கார வீட்டு நாய் இருக்கு. பணக்கார வீட்டு நாய் என்ன பண்ணும்? அது எஜமானோட பெட்லயே படுத்துக்கும், அவனுடைய சாப்பிடும். அப்புறம் அவன் வந்து காலையில மார்னிங் வாக் கூட்டிட்டு போவான். அது நாய் போயிட்டு இருக்கு, மக்கள் நின்று இருப்பான். நாய் இப்ப என்ன, அவன் நினைச்சிட்டு இருக்கான் நாய் தான் எனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு, ஆனா இவன் தான் நாய்க்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். அது ஆய் போகும்போது கயிறு பிடிச்சிட்டு நீ போ, நான் இருக்க பாத்துக்க. அது இழுக்கிற பக்கம் போவான், அது அந்த பக்கத்துக்கு அங்க போவான், இந்த பக்கத்துக்கு இங்க போவான். அந்த மாதிரி நாய்க்கு சேவை பண்றவங்க இருக்காங்க. ஒரு நாய் வந்து ஏதாவது பண்ணு கிடைக்குமா, ஏதாவது பழம், ஏதாவது பிஸ்கட் போடுவாங்கன்னு அந்த டீ கடை போய் உட்காந்து. அப்ப நாயோடைய பிறப்பிட கூட பாக்கியம் பண்ணிருக்கணும், பணக்கார வீட்டுல நாயா போறதுக்கு. மதுரையில மாட வீதியில தெருநாயா இருக்கணுமா, இல்ல மதுரை மாளிகையில பணக்கார வீட்டுல நாயா இருக்குமாங்கிறது அந்த கர்ம வினைதான் தீர்மானிக்குது இல்லையா? சோ இப்படி இந்த ராஜா வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காரு, பாவம் செஞ்சுட்டாரு, அதனால மனுஷ உடல்ல வந்துட்டாரு, ஆனா குழந்தை பாக்கியம். சரி, இப்ப தவறு உணர்ந்து போயிட்டாரு, இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிட்டு நான் பாவம் செஞ்சிருக்கேன், இதுக்கு பிராய்ச்சித்தம் என்ன, நான் என்ன பண்ணணும்? அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வந்து பவித்திரமான ஏகாதசி. அந்த ஏகாதசி வந்து நீ பிரஜைக எல்லாம் உபவாசம் இருந்து பகவான் ஹரிய பிரார்த்தனை பண்ணி இங்க பக்தி பண்ணா அவருடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி ராஜா வந்து ராஜ்யத்துக்கு திரும்ப வந்துட்டு காட்டுல இருந்து ராஜ்யத்துக்கு வந்து இந்த ஏகாதசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரவண மாதம் ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த பவித்திரமான ஏகாதசி அந்த நாள் வந்தோடனே அவர் முந்தின நாளே வந்து சாப்பிடாம இருந்து அடுத்த நாளும் சாப்பிடாம இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி பக்தி பண்ணி ஒரு குழந்தை. அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவருக்கு குழந்தை வந்து மன்னிக்கும் தன்மை வேணும். இப்ப நம்ம கிட்ட மன்னிக்கும் தன்மை குறைவாதான் இருக்கு, சிலர்கிட்ட இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணும், பகவான் அதை பிரார்த்தனை பண்ணும், பகவானே மன்னிக்கும் தன்மையை கொடுங்க, யாரையும் தண்டிக்க கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. இதை வந்து பரிட்சித் மகாராஜ் சொல்றாரு. பரிட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு, பாகவதம் முதல் ஸ்கந்தம் 19ஆம் அத்தியாயத்துல பரிட்சித் மகாராஜ் உடலை விடுறதுக்காக கங்கை கரையில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அங்க நிறைய சாதுக்கள்லாம் இருக்காங்க. அப்போ வந்து பரிட்சித் மகாராஜ் சொல்றாரு, நீங்க வந்து இப்படி கீர்த்தனை பாடிட்டே இருக்க, நான் இப்ப உடலை விட தயாராயிட்டேன், நீங்க கீர்த்தனை பாடிட்டே இருங்க. ஒருவேளை நான் பகவான்கிட்ட போக முடியாம போலாம். யார் சொல்றா? பரிட்சித் மகாராஜ் சொல்றாரு. பரிட்சித் மகாராஜ் சொல்றாரு, ஒருவேளை நான் பகவான்கிட்ட போக முடியாம போகலாம்,
அப்படி ஒருவேளை நான் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போக முடியல, எனக்கு இந்த வரம் கொடுங்க, 3 வரம் கொடுங்க. ஒண்ணு வந்து நான் எப்பவுமே பகவானைய தாமரை திருப்பாத்தே மறக்கவே கூடாது. இனி வரக்கூடிய ஒருவேளை எனக்கு பிறவின்னு ஒண்ணு இருந்தா, ஒருவேளை எனக்கு பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் பகவானைய தாமரை திருப்பாத்த மறக்கவே கூடாது. எப்பவுமே பக்தர் சங்கத்திலே இருக்கணும். எல்லா ஜீவன்களுத்தையும் அன்பு பார்க்கணும், யாருமே வெறுக்கக்கூடாது. எந்த ஜீவராசி மேல எனக்கு வெறுப்பு வரக்கூடாது. பாத்தீங்களா, அவர்தான் ராஜா. ராஜானா எல்லாரையும் தன் பிரஜைகளா பார்க்கணும், மனுஷங்களை மட்டும் இல்ல, எல்லாரும் தன் பிரஜைகள். இது என் பையன் பொண்ணு ஆட்டு மாடு எல்லாம் வெட்டுவான், அதுவும் குழந்தைதான், அதுக்கு வாயில்லாம பிராணி, அது பகவானுடைய குழந்தை. எனக்கு பகவான் உணவு கொடுக்கும்போது அதுக்கும் கொடுக்க போறாரு. எந்த மாடாவது கோழியாவது பிளேட் வந்து பிடிக்குச்சா, நீ ஏன் சாப்பிட்ற எனக்கு கொடுங்க, அது யாருடைய எந்த ஒரு ஜீவனுடைய சுதந்திரத்தையும் எந்த விலங்கும் தலையிடுறது. அப்ப நம்ம அதோட சுதந்திரத்தை தலையிடுது. இந்த அடிப்படை கருணை கூட இன்னைக்கு மக்கள்கிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமா போயிடும். அதனாலதான் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் வந்து மனித நிலை மிருகமாயிட்டே வர, நாளுக்கு நாள் மிருகத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா மிருகத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு மிருகத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கு. அந்த மிருகங்களை மனிதர்களாக்குதான் பகவான் இந்த பூமியில வர, மிருகங்களை மனிதனாக்குதான் பிரகலாதர் போன்ற பக்தர்கள் அழைச்சிட்டு வர. எண்ணெய் கஷ்பு ஒரு மிருகம், ஆனா அவரு நரசிம்மரை பார்த்து மிருகம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில எண்ணெய் கஷ்பு தான் ஒரு மிருகம். அகங்காரம், பொய் அகங்காரமே உருவானும் எண்ணெய் கஷ்பு. எண்ணெய் கஷ்புனா பொய் அகங்காரம். படிச்சோம் இல்லையா, எங்க எண்ணெய் கஷ்புன்னு சொன்னாலே பொய் அகங்காரம் தான். என்ன என்ன நினைக்கிறான் பாருங்க, எண்ணெய் கஷ்பு என்ன சிந்திக்கிறானா, சிறந்த மாயாவி சக்தியுடைய பகவான் விஷ்ணு. பகவானை பார்த்து மாயாவின்னு நினைக்கிறேன். இந்த விஷ்ணு இருக்காரு பயங்கரமான மாயாவி. என்ன பண்றாரு, என்னக்குள்ள திட்டம் போட்டு வந்திருக்காரு. இந்த விஷ்ணுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்னக்குள்ள திட்டம் போட்டு வருவார். நீங்க அந்த இதுல பாத்தீங்க இல்லையா, இந்த மகாவதார் நரசிம்மர், அது வந்து என்ன கஷ்டம் கேட்பார் பிரகலாதர், எங்கடா அவன் விஷ்ணு, விஷ்ணு விஷ்ணு எங்க இருக்காரு, விஷ்ணு எங்க இல்ல, எல்லா பக்கம் இருப்பாரு. அதுக்கு முன்னாடிதான் ரொம்ப அழகான ஒரு லீலை பாகவத்தில். பிரகலாதர் வந்து பகவான் பிரார்த்தனை பண்றாரு, பகவானே நான் ஒரு அசுர குலத்துல பிறந்திருக்கேன், நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, எனக்கு நீங்க தரிசனம் கொடுக்க மாட்டீங்களா, என்னை விலக்கிடுவீங்களா, என்ன நீங்க பார்க்கவே மாட்டீங்களா, நான் உங்களை பார்க்கவே முடியாதா, எனக்கு ஒரு கருணையே கிடைக்காதா அப்படின்னு பிரகலாத் அழுறேன். அழுது மயக்க விழுந்துருவேன். அப்ப பகவான் ஏன் பகவான் சொல்றாரு, பிரகலாதா நீ கூப்பிட்டா நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். பிரகலாத கண்ணால கண்ணீர் வந்துருச்சு, பிரகலாதுக்கு பேச்சே வரல, பிரகலாதுக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் வரல, என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு தெரியல. பகவான் வந்து பிளஸ் பண்ணார். பிரகலாதர் கேட்டாரு, எப்பவும் உங்களை தரிசனம் பண்ணிட்டே இருக்கு, நீ பாக்குற இடத்துல நீ பாக்கல, நீ எங்க பார்த்தாலும் நான் தெரியவே இல்லை. பிரகலாதர் பாக்குறாரு, எல்லா இடத்துலயும் பகவான் பாக்குறாரு. விஷ்ணு ஸ்மரணம் இல்லையா பிரகலாதர், அவர் எங்கு பார்த்தாலும் பகவான், காட்டுல மரங்கள் செடிகள் மலைகள் எல்லாம் எல்லா ஜீவன்களுக்குள்ளயும் பகவானை பாக்குறாரு, எல்லா ஜீவன்களையும் பகவானை பாக்குறாரு. அதனாலதான் என்ன கஷ்டம் கேட்டா, அடே பிரகலாதா எங்கடா அவன் விஷ்ணுன்னா, அது வந்து பழைய சினிமா ஒன்று வந்தது, பக்த பிரகலாதன், அது இன்னும் நல்லா இருக்கு. அதுல வந்து அவர் பாடுவார், எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, எங்கே ஹரி, எங்க இருக்கா அவன் ஹரி, காட்டுவார் முன்னாடி. அவரு எங்க ஹரியும் பார்க்க முடியும், இந்த ஹரியை இந்த ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. நேற்று பாகவதம் தேர்ட் கேண்டோ படிச்சுட்டு போனேன் எங்களோட ரெகுலர் கிளாஸ். பாகவதம் தேர்ட் கேண்டோல பிரம்மாவுடைய பிரேயர் 9th சாப்டர்ல, பிரம்மாவுடைய பிரேயர்ல பகவான் சொல்றாரு, என்னை வந்து இந்த கண்களால் இந்த ஊனக்கண்ணால் என்னை பார்க்க முடியாது, எப்போ ஒரு மனம் தூய்மை அடையுதோ, எப்போ புலன்கள் தூய்மை அடையுதோ அப்ப நீ உன்னையே உணரலாம், என்னையும் பார்க்கலன்னு. ஏன் இன்னைக்கு ஜீவாத்மா, ஏன் இன்னைக்கு வந்து நம்மளால பகவானை நேருக்கு பார்க்க முடியல, இந்த கண்ணை வச்செல்லாம் பார்க்க முடியாது. இந்த அசுத்தமான மனசு, அசுத்தமான புத்தி, இதை வச்சு பகவானை பார்க்க முடியாது. ஆனாலும் பகவான் கருணை வாய்ந்தவர். பகவான் எப்படி கருணை வாய்ந்தவர்னா, இந்த ஜீவாத்மாக்களால என்னை பார்க்க முடியல, இவங்களால என்ன பார்க்க முடியுது, கல்லு மண்ணு மரம் உலோகம், இதுதானே பார்க்க முடியுது, நான் அதுலயே வந்துடுறேன். அவர் வந்து மார்பிள்ல வந்துட்டு, ஏன்னா என்னால அந்த மார்பிள தான் பார்க்க முடியுது. பகவான் மார்பிள வந்து தரிசனம் கொடுக்குறாரு, நான் இதுல இருக்க பாரு, கிருஷ்ண பலதாபரா இருக்கேன், நான் பஞ்சலோகத்துல இருக்கேன், நான் வந்து சொதையில இருக்கேன், நான் வந்து கல்லுல இருக்கேன், மரத்துல இருக்கேன், ஒரு இல்லாத இடம். புருஷ பார்த்தா பக்தியா லத்தஸ்த அனன்யா யசாந்தஸ்தானி பூதானி ஏன சகோதரம். பகவான் ஒரு நபர், அவர் புருஷன், பரம புருஷன், அவர் பக்தியினாலதான் அணுக முடியும். பக்தியா அகம் சுலப பார்த்தம் அனன்ய சேதா சததம் யோமான் ஸ்மரதி நித்தியச்ச தஸ்ய அகம் சுலப பார்த்தா நித்திய தஷ்யம். பகவான் வந்து ஒரு பக்தனுக்கு
சுலபமா அடையக்கூடியவராயிடுறாரு. பக்தர் அல்லாதவனுக்கு தலை குப்புற நின்று முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாது. தலை குப்புற நின்று அந்த யோகா இந்த யோகா கிரியா யோகா எந்த தலை குப்புற நின்று குட்டிக்கரணம் போட்டாலும் அவரால் பகவான் உணர முடியும். பக்தி இருந்தா மட்டும்தான் பகவான் உணர முடியும், பார்க்க முடியும். அப்ப என்ன கட்சிக்கு பக்தி இல்ல, பொய்யாக்காரம், குழந்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இவன் சொல்லி நான் என்ன கேட்க, இந்த குழந்தை நான் பார்த்து வளர்ந்தவன், இவன் சொல்லி நான் என்ன கேட்க, பொய்யா இருந்தான். பிரகலாத் சொன்னதை கேட்டிருந்தா நீங்க என்ன கட்சி டிவோட்டி ஆயிருப்பாரு இல்லையா? யோசிச்சு பாருங்க. பிரகலாத் சொன்னதை கேட்டிருந்தா என்ன கட்சி டிவோட்டி ஆயிருப்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஓம் என்னையாய நம்ம சொல்லுவோம். ஏன்னா டிவோட்டி ஆயிட்டாரு இல்லையா? இப்போ ஜெய் ஹனுமான் சொல்றோம் இல்லையா? ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். அதே மாதிரி யசோதா நந்தன் நந்தன், அந்த மாதிரி என்ன கட்சி போடுவோம் நம்ம. ஓ என்ன கட்சி போய் நம்ம சொல்லுவோம். இப்ப ஏன் சொல்ல மாட்டோம்? அவன் கேட்க மாட்டான். அவன் வந்து பொய்யாங்க. பிரகலாத சொல்லி கேட்கல. அப்பதான் கேட்டான், எங்க பாருங்க என்ன சொல்றான் அவன், இந்த விஷ்ணு ஒரு மாயாவி, அவன் என்ன கொல்றதுக்கு வந்திருக்கான். என்ன கொல்ல முடியுமா? முதலாவது இதுதான் அசுர குணம். அசுர குணம் என்னது? இன்னைக்கு அந்த பகவத்கீதையில இருக்கு அசுர குணத்துல. இன்னைக்கு நான் இவனை கொண்டுட்டேன், நாளைக்கு இன்னொருத்தனை கொல்லுவேன், நாளைக்கு யார் வந்தாலும் கொல்லுவேன், என்ன யாரும் கொல்ல முடியாது, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணி அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம். இதுதான் அசுரம். ஆசிரி பாவம். தானகம் விசத குரூரான் சம்சாரேஷு நராதம். இந்த கொடூர குணம் படைச்சவங்க இருள் இருந்த பிரதேசம் போயிட்டே இருக்கும், மேலேயே வர முடியாது. இப்ப என்ன கஷ்டம் நினைக்கிறான், இந்த விஷ்ணு மாயாவி என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டு வந்திருக்காரு. இந்த முயற்சியில என்ன பயன்? ஏன்னா நான் அவரை கொல்ல போறேன். நான் வந்து சாகா வரம் வாங்கியிருக்க பிரம்மா கிட்ட நான் கொண்டுடுவேன். என்னுடன் யாரால் போரிட முடியும்? பாத்தீங்களா? இந்த அசுரன் நினைப்பாங்க, என் கூட சண்டை போட்டு யாரும் ஜெயிக்க முடியாது, நான் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட். சரி, பக்தர் கூட பேச்சு திரும்ப இருக்கும், என்கிட்ட பேசி யார் ஜெயிக்கிறா பாக்க. அது எதுக்கு நம்ம? அதெல்லாம் வேண்டாம் இங்க வந்துருக்கு. நான் யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, வாதம் பண்ணக்கூடாது, எனக்கு பக்தி போதுன்னு வந்து இங்க வந்து ஏன் நான் வந்து என்னுடைய பாண்டித்யத்தையும் என்னுடைய வாக்குவாதத்தையும் காமி, என்னுடைய வாய்ச்சாலத்தை காமிக்கணும் அவசியமே இல்லை. ரூபகோசத்துக்கு சவால் விட்டான் விருந்தாவன்ல. ரூபகோசம் சவால் பண்ண திக்விஜய் பண்ணிட்டு ரூப் நாராயண் ஒருத்தர். ரூப் நாராயண் திக்விஜய் பண்ணிட்டு ரூபகோசம் சவால் விட்டாரு, நீ என்கிட்ட தர்க்கம் பண்ணுவோம். அது ரூபகோசம் என்ன பண்ண எழுதி கொடுத்துட்டேன், நான் விட்ட தோத்து போயிட்டு எழுதி. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பயந்துட்டாரு போல. அப்புறம் சனாதன் கோசாமி போனாரு, பாருங்க உங்க சகோதரர் எழுதி கொடுத்துட்டாரு, நான் தோத்து போயிட்டேன், நீங்க எப்படி வாதம் பண்ணீங்களா எழுதி. அவரும் எழுதி கொடுத்தாரு, கோசாமி எழுதி கொடுத்துட்டாரு, நான் எழுதிட்டேன், அவரும் எழுதி கொடுத்தாரு. ஆனா ஜீவகோசாமி என்ன பண்ணாரு, அகங்காரம், அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பக்தர்கள், அதை புரிஞ்சுக்காம இவங்க இங்க சோ அதை புரிஞ்சுக்காம இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவங்கள தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து ஜெய் நினைச்சிட்டு இருக்கான், பொய்யாங்காரத்தினால ரூப கோசாமி சனாதன் கோசாமி என்று தோத்து போயிட்டாங்க, யார் ஜெயிக்கிருக்கா. அவன் நினைச்சுன்னா அந்த ஜீவ கோசாமி இருக்காரு, அவரு பெரிய பண்டிதர் தான், அவர்கிட்ட போனாரு ஜீவ கோசாமிட்ட, நீங்க என்ன பண்றீங்க, எழுதி கொடுக்குறீங்களா, உங்க சித்தப்பாவும் பெரியப்பா எழுதி கொடுத்துட்டாங்க, தோத்து போயிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க, நான் உன்ட்ட தர்க்கம் பண்றேன். 7 நாள் உட்காந்து தர்க்கம் பண்ண யமுனா நதிக்கரையில். 7வது நாள் ரூப் நாராயண் துண்டக்கான துணைக்கான ஓடிட்டான், தோக்கடிச்சிட்டாரு. ஆனா ரூப கோசாமி என்ன பண்ணாரு, உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, ஆனா வெளியில வருத்தம். ஏன் பிருந்தாவன போய் தாக்கி பண்ணணும்? பிருந்தாவன் வந்து பக்தி பண்றதுக்கான இடம், இங்க போய் அந்த முட்டாள் கூட தர்க்கணம் பண்ணி நேரத்தை வீணாக்கி இல்ல. ஆனாலும் ஜீவ கோசாமியுடைய பாண்டித்யம் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியில வந்து கோச்சிட்ட மாதிரி நடிச்சிட்டாரு. ஜீவ கோசாமியுடைய புகழத்தை உலகத்துக்கு காமிக்கணும், அவர் எவ்வளவு பணிவான சீடர், எவ்வளவு பணிவான பக்தர், எப்படி குரு மேல மரியாதை வச்சுட்டு இருக்க அப்படின்னு காமிக்கணும். இப்ப என்ன கஷ்டம் என்ன நினைக்கிறான், என்னை யாராலும் வெல்ல முடியாது, என்கிட்ட யாரும் போரிட முடியாது அப்படின்னு அவன் முன்முடுத்துட்டே வரான். நரசிம்மரை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்ன கஷ்டம், ஓகே, சோ என்ன கஷ்டம் இருக்கான்ல, அவர் வந்து முதல் நரசிம்மரை பார்க்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆகி போனான், குழப்பம் ஆயிடுது அவனுக்கு. என்னடா இது மனுஷனா மிருகமான, நான் மிருகம், நான் மானுஷம், இது மனுஷனும் இல்ல மிருகம் இல்ல, முகம்லாம் சிங்கம் மாதிரி இருக்கு, கை கால்லாம் மனுஷன் மாதிரி இருக்கு. இந்த முகம்லாம் வந்து சிங்கம் மாதிரி இருக்கு, கை கால்லாம் மனுஷன் மாதிரி இருக்கு. அவன் வந்து என்ன கஷ்டம் இருக்கான்ல, அவன் முதல் நரசிம்மரை பாக்குறான். பார்த்த உடனே இந்த தூணில் தான் இருக்கான்னு சொன்ன பிரகலாதர்,
நீங்க நரசிம்மர் எங்க இல்ல, அவர் எங்க இல்ல, இந்த தூண்ல கூட இருக்காருன்னு. இவன் தூணை உடைக்க போனா கதை எடுத்து, நீ என்னடா தூணை உடைக்கிறது, அவரு வெளியே வந்துட்டாரு. நீ என்ன தூணை உடைக்கிறது, அவரு வந்துட்டாரு. அவர் வெளியில வந்தாரு. அத ஃபர்ஸ்ட் எண்ணிக்கட்சி பாக்குறாரு நரசிம்மரை. ஏன்னா அது வித்தியாசமான பிராணியா இருக்கு, முகம்லாம் சிங்கமா இருக்கு, கை கால மனுஷன் மாதிரி இருக்கு. எதுவாக இந்த விஷ்ணு ஒரு மாயாவி. விஷ்ணு வந்து ஒரு மாயாவி, என்னை கொள்ள திட்டம் போடுறாரு. அவருமே திட்டம் போடுறது, என்னை யாரால வெல்ல முடியும், என்னை யாராலும் பண்ண முடியாது, நான் அது பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், கதையை தூக்கிட்டு ஓடி வர்றான் நரசிம்மரை தாக்குறான். நரசிம்மர் பாதாரு, உனக்கெல்லாம் இருக்குல்ல ஆயுதம், உனக்கெல்லாம் ஆயுதமே தேவை, நகமே போதுட்டா. தாவக்கற கமல வரே நகமாசிக்கா. இவனுக்கு போய் சுதர்சனா வர வச்சு வேஸ்ட். அது வேற பிரம்மா வேற வர கொடுத்துட்டாரு. அப்போ பகவான் எப்படின்னா என்ன கஷ்டம் நினைச்சுட்டான். அசுரன் என்ன நினைக்கிறான், என்னை யாராலும் கொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மாட்ட வர வாங்கி. இந்த வரம் கொடுத்த பிரம்மாவுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு, வரம் வாங்கின என்ன கஷ்டம் எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் படைச்ச பகவானுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு. வரம் வாங்கின என்ன கஷ்டமும் தன்னை புத்திசாலி நினைச்சுட்டான். பிரம்மாவை தன் நாலேஜ் எல்லாம் வச்சு வரம் கொடுத்துட்டாரு. இது ரெண்டுமே வந்து இல்லாம கிருஷ்ணா ஒரு புதுசா ஒரு அவதாரம், பிரம்மாவாலையும் யூகிக்க முடியல இப்படி வருவார். பிரம்மாவுக்கே தெரியாது. பகவான் சொல்லிட்டு வந்து அந்த நரசிம்ம அவதாரம் பண்ண போறேன், இந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாரு எல்லா தேவர்களுக்கும், நீங்க எல்லாம் வந்துருங்க, நரசிம்ம அவதாரம் பண்ண போறேன், எனக்கு பீஸ்ட் வச்சுக்கல. ஒரு தகவல் இல்லை, இமீடியட்டா வந்தார். அப்படி வந்த லட்சுமி தேவி கூட தெரியாது இப்படி அவதாரம் எடுக்க போற, ஆதித்யனுக்கு தெரியாது, கருணுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனா சடன வந்து ஏ உனக்கெல்லாம் எதுக்கிட்ட ஆயிரம் நகமே போதுங்க, நகத்தை எடுத்து போடுறது மாலை. அதனால இந்த அசுரங்கள் பூமியில திட்டம் மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு செகண்ட்ல பகவான் தவிர முடியாது, ஒரு செகண்ட் போதும். இப்ப என்ன கஷ்டம் மாதிரி அசுரம் கிடையாது, இப்போ ரொம்ப குட்டி குட்டி அசுரங்கள் தான். அவருக்கு பகவான் நேரடியா வரணும் இல்லை, அவர் ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம் வந்து ஒரு கொரோனா வந்தாலும் எல்லாம் போயிடும். அவருக்கு எதுக்கு நேரடியா வரணும் இல்லையா. பக்தர்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டு பகவான் வந்துருக்கும். ரொம்ப அழகான இங்க வர்ணனை. முன்னாடி பகவானுக்கு என்ன எப்படின்னா, பகவான் வந்து சிங்கமா வந்திருக்கு, சிங்கம் வந்து எப்போதைக்கு இளம் சிங்கம். அது மாதிரி பகவான் நரசிம்ம அவதாரம் இருக்காரு, எண்ணி கஷ்டம் யானை மாதிரி இருக்காங்க. எண்ணி கஷ்டம் வந்து யானை மாதிரி இருக்கா, ஆனா சிங்கம் தான் ஜெயிக்கும். யானை உடம்புலதான் பெருசு, ஆனா சிங்கத்துக்கு போலாது, ஒரு அறப்பது யானை சொல்றது. அது மாதிரி என்னைக்காச்சும் யானை மாதிரி இருந்தாலும் ஒரு சிங்கத்துக்கிட்ட அவன் வேலை நடக்காது. முன்னாடி ரொம்ப அழகான அந்த வர்ணனை இருக்கு, பகவானை பற்றி வர்ணனை. லட்சுமர் எப்படி இருந்தாரு, 4 ஸ்லோகம். அப்படியே அவர் சிங்கத்துக்கு பிடரி மயிர், ஆண் சிங்கத்துக்கு பிடரி மயிர், அது ஆகாசத்துல பரவுது. ஆகாசத்துல பரவி தேவர்கள் விமானத்துல வந்து விமானம் தெட்டி தெரிக்கிறான். கண்கள்லாம் அப்படி நெருப்பு அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அற்புத சிங்கம். கமகர கமலவரே நகம் அற்புத சிங்கம். அகோபலம் அகோபலம், இன்னொரு தேவர் எல்லாம் அகோபலம் அகோபலம், என்ன ஒரு பலம், என்ன ஒரு வீரம், என்ன ஒரு தேஜஸ். வேறுபட்ட அவதாரம் நரசிங்க அவதாரம். பக்தர்கள் அன்பு பரிமாற்றம் செய்து யாருக்கிட்ட போக மாட்டேங்க, பயந்து போயிருக்கா. பிரம்மா சிவா லட்சுமி யாரும் போக மாட்டாங்க. பிரம்மா சொன்னாரு, பிரகலாதா நீ போனாரு, எல்லாம் சொன்னாரு, நான் அச்சுடன் ஆச்சு, நான் எப்படி பகவான் பாடுறேன், எனக்கு என்ன யோகியதை இருக்கு. ரொம்ப மனிதமான பக்தர், அவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் எப்படி பகவான் போவேன். அவரு கோவமே தண்ணியில நரசிம்மருக்கு என்ன கஷ்டத்துக்கு போட்டுட்டு கோவம் இன்னும் தீரல, கடிச்சிட்டு இருக்காரு, பயங்கர கோபமா இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க, பிரம்மாலாம் கிட்ட போக பயந்துட்டு பிரகலாதர் அனுப்பிச்சு வைக்க. பிரகலாதர் போன பகவான் போய் பிரார்த்தனை பண்ணாரு. விலங்குகள் என்ன பண்ணா, இந்த நாய் பூனை கோமாதான நக்கு நல்லா அன்பு பண்ணும்போது நம்ம நக்கு. அது மாதிரி நரசிம்மர் பிரகலாத மண்ணில் உட்காந்து நெக்கிற தலையை வந்து, இந்த அம்மா எல்லாம் என்ன பண்ணுவா, அம்மா அப்பா எல்லாம் குழந்தை ஸ்கூலுக்கு வந்தா வழியில உட்காந்து தலையை உச்சி போடுவாங்க, குழந்தையோட உச்ச தலையில முத்த வச்சு அப்படியே அன்பு பண்ணும். அது மனுஷங்க பண்ணும். மிருகங்கள் என்ன பண்ணும்னா நக்கு, அன்பை வந்து நக்கி நக்கி வெளிப்படும். அது மாதிரி நரசிங்க பகவான் நரசிம்ம ரூபத்துல வந்து பிரகலாதர் நக்கிற ஒரு தலையில வந்து கண்ணத்துல நக்கி 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 அதை அன்பு வெளிப்படும். பிரகலாதர் பயமே இல்லை, என்னுடைய பகவான் அவரு, நாயே பயந்துருக்கு. பக்தர் அல்லாதவங்க தான் நரசிம்மர் கண்டா பயந்துருக்கு, பக்தர்களுக்கு அவங்க பகவான் அன்பு பரிமாற்றம். நம்ம நரசிம்மர் பார்க்கும்போது ஒரு சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி,
ஏன் நம்ம கோயில்ல வந்து நரசிம்மரை பார்த்தா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நாள் வந்து எல்லாம் அந்த நரசிம்மர் கோபமா இருக்காரு. ஏன்னா அவனுக்கு பயம், அவன் பக்தி இல்லை. பக்தி இல்லாதவனுக்கு பகவான் கோப ரூபமா தெரியும், பக்தனுக்கு பகவான் அன்பா தெரியும். ஹரே கிருஷ்ணா. நீங்க ஏகாதசிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோ, நமக்கு பகவான் மேல அன்பு வரணும், நாமத்துல ருச்சி வரணும், மேலும் கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடையணும், பாகவதம் கேட்கறது ஆர்வம் வரணும், படிக்கணும், நிறைய சேவை பண்ணணும், சுத்த பக்தி கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பலராம் கி ஜெய். ஸ்ரீ பிரபுபாத். ஜூலன் யாத்திரா அது ரொம்ப அழகான லீலை. ஜூலன் யாத்திரா 5 நாள் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன நேத்தல் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜூலன் யாத்திரா இல்ல சார்ஜ் இல்ல, கரண்ட் போயிடுச்சு. ஆன் பண்ண. எஸ், ஓகே, லூஸ். யா. ஸோ ஜூலன் யாத்திரை பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே கேட்போம், இங்க ஜூலன் ஊஞ்சல் விளையாடுறது யாரா இருக்குமா? ஊஞ்சல் விளையாடுறது குழந்தையிலிருந்தே விளையாடுறது. குழந்தையிலேயே ஊஞ்சல் விளையாடுவாங்க. கல்யாணம் முதல் பொது மாப்பிள்ளை உட்கார வச்சு ஊஞ்சல் விளையாடுவாங்க. அப்புறம் வீட்லயே ஒரு ஊஞ்சல் வச்சுட்டு ஊஞ்சல் விளையாடுறது ஒரு ஒரு குழந்தைக்கு அப்படியே இன்பமா இருக்கும். அப்படியே ஊஞ்சல் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு அப்படியே ஊஞ்சல் உட்காந்துட்டு வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து அப்படி போட்டு, தஞ்சாவூர் கும்பகோணம் போனா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலையை வாயில போட்டு பேசுறாங்க. இந்த கனவா ஃபுல்லா வெத்தலை பாக்காரு. அது ஒரு குழந்தை. ஊஞ்சல் விளையாடுறது ஒரு குழந்தை இருக்கும். இந்த ஊஞ்சல் விளையாடுறது என்னுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஊஞ்சல் விளையாடு. குழந்தைங்க, கணவன் மனைவி வீட்டுல வந்து வீடு கட்டும் போது ஊஞ்சல் வச்சிருக்கோம். அந்த காலத்துல பிராமின் வீட்டுல எல்லாம் ஊஞ்சல் பெரிய ஒரு பலகை இருக்கும், ஒரு கம்பெல்லாம் மாட்டி. இன்னைக்கு மாடர்ன் ஊஞ்சல் இருக்கு. ஒரு குழு மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி. என் வீட்டுக்கு முன்னாடி குழு மாதிரி வச்சுட்டு அதுல எப்படி ஆடிட்டு. இது வந்து எந்த ஒரு விளையாட்டும் எந்த ஒரு பிழைப்பும் நாம அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேர் பிழைப்பு. பக்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழலின்பத்தை நான் அனுபவிக்க நினைக்கிறதோட பகவானுக்கு ஊஞ்சல உட்கார வச்சு பார்க்கணும். பகவான ஊஞ்சல வச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பக்தர். இது வந்து ஒன் ஆஃப் த அர்ச்சா விதி, வழிபாட்டு முறையில ஒண்ணு இருக்கு. எல்லா புனித ஸ்தலங்கள்லயும் நீங்க ஜெகநாதபுரி போனாலும் சரி, நம்ம சம்பிரதாயத்துல, ஸ்ரீ சம்பிரதாயத்துல, ஈவன் மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயம் அல்லாத தஞ்சாவூர்ல போனா கூட அங்க சிவபெருமானையும் அம்பாலையும் ஊஞ்சல் உட்கார வச்சு ஆட்டுறாங்க. அப்ப இது வந்து ஒரு விக்கிரக சேவை. பகவான இப்போ வந்து நாம அனுபவிக்க நினைக்கிறோம் இல்லையா, இது முட்டாள்தான். ஆனா பகவான் அனுபவிக்கலாம், அது முடிவதற்கு அனுபவம். அப்போ இங்க காணக்கூடிய அனைத்துமே வந்து பகவான் அனுபவிக்கிறதுக்காக தான். இங்க காணக்கூடிய அனைத்துமே பகவான் அனுபவிக்கணும். நாம அனுபவிக்கப்பட வேண்டியவர். கிருஷ்ண அனுபவிப்பாளர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவர். அப்போ பகவான ஊஞ்சல்ல வச்சு ஆடுற போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வந்து கண்ணாடியை போய் பாக்குறேன். பிரபுபா சொல்வாரு, பிரபுபா என்ன சொல்றாரு, நான் போய் கண்ணாடியில பாக்குறேன், கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. அந்த கண்ணாடியில தெரிய உருவத்தை அழகுபடுத்தணும். கண்ணாடியில தெரிய உருவத்தை அழகுபடுத்தினா என்னென்ன அழகுபடுத்திட்டே இருக்கு. என்னென்ன அழகுபடுத்த கண்ணாடியில தெரிய உருவம் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வந்து கிருஷ்ணரை அழகுபடுத்த நாம அழகாயிட்டே இருக்கோம். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த நம்ம சந்தோஷம் ஆயிட்டே இருப்போம். கிருஷ்ணர்கிட்ட நெருங்க நம்ம வந்து அப்படியே ஆனந்தமாயிட்டே இருக்கும். அப்ப பக்தர் என்ன பண்ணுவாங்க, பகவான் பூஜை வச்சு வழிபாடு பூஜை சாப்பிடணும். அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து ராதா கிருஷ்ணர் பூஜையில உட்கார வச்சுட்டு பூஜையில் இருக்கிறது. இது வந்து எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்கு. பிருந்தாவனத்துல குறிப்பா இந்த பகவான் லீலைகள் நடந்த இடங்கள்ல வந்து இந்த ஊஞ்சல் சேவை கோபிகள்லாம் பண்ணணும். என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, கோபிகளுக்கு வந்து தான் கிருஷ்ணனோட அனுபவிக்கிறது என்ன கிடையாது. பிருந்தாவன பாவம் என்னன்னா, பிருந்தாவனத்து கோபிகள் நாங்க கிருஷ்ணர் அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ராதாராணி கிருஷ்ணரோட அனுபவிக்கணும், ராதாராணி பகவானுக்கு சேவை பண்ணணும், ராதாராணி சந்தோஷமா இருக்கணும், கிருஷ்ணன் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை அசிஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஊஞ்சல் அழகா டெக்கரேட் பாருங்க, அழகா பண்ணி ஊஞ்சல் அழகா டெக்கரேட் பண்ணி இந்த ஃபிளவர் எல்லாம் பண்ணி இந்த ஆசனம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கோபிகள் சக்கிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அழகா குஞ்சார் நிறைய வனம் பிருந்தாவன், நிதிவன், சேவாவன், அப்புறம் வந்து ராதா குண்டம், யமுனா நதிக்கரை, தமால மரம் இல்லையா, இந்த மாதிரி தமால மரத்து 2 மரத்துக்கு நடுவுல ஊஞ்சல் கட்டிடுது. தமால மரம், கதம்ப மரம், அதுல வந்து
ஊஞ்சல் வச்சுட்டு அந்த ஊஞ்சல்ல ராதாகிருஷ்ணன் உட்கார வச்சு ஒரு கோபி வயலின் வாசிப்பா, ஒரு கோபி வீணை வாசிப்பா, ஒரு கோபி பாடுவா, ஒரு கோபி ஊஞ்சல ஸ்விங் பண்ணுவா, இழுத்து விடுவா, இப்படி எல்லாம் நடக்கும். அவங்க பகவான் சந்தோஷம். அது ஒண்ணுதான் குறிக்கோள் பகவானுடைய. ஏன்னா அவர்தான் ரிஷிகேஷ், புலன்களின் எஜமானன், அவர்தான் புலன்களுக்கு இன்பம் தருபவர். அப்ப இந்த லீலை மூலமா என்ன ஆகுதுன்னா, நம்ம இதயத்துல பகவான் இருக்காரு, நம்ம இதயத்துல பகவான் இருக்காரு. ஆனா உணர்வு எப்படி உணரலாம்? நம்ம இதயத்திலே பகவான் ஊஞ்சல் ஆடுவார். எப்படின்னா, ஹரே கிருஷ்ண மந்திரம் இருக்கு இல்லையா, நம்ம சின்சியரா சேன் பண்ணிட்டு இருக்கோம். பகவானுடைய நாமத்தை குற்றமற்று 10 குற்றங்களை தவிர்த்து பகவான் நாமத்தை நம்ம சின்சியரா ஜெபம் பண்ணா நம்ம இதயத்துல பகவான் ஊஞ்சல் ஆடுறது நம்ம கிருஷ்ணா நம்ம இதயத்துல நடனம் ஆடுறத பார்க்க முடியும். அப்ப நம்ம அபராதங்களை தவிர்க்கணும். ஃபர்ஸ்ட் அபராதங்களை தவிர்த்து நாம ஜெபம் பண்ணும்போது கிருஷ்ணரை இதயத்துல எழுந்தருள பண்ணி அங்க ஊஞ்சல் கிருஷ்ணர். அப்போ நம்ம இதயத்துல எப்போ பகவான் முடியும். அப்போ இது என்னன்னா, இந்த ஊஞ்சல் உற்சவம் பகவானை நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. 5 நாள் பக்தர் என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்து இந்த ஊஞ்சல் எப்படி டெக்கரேட் பண்றது. ஒரு நாள் பழங்கள்ல பண்ணுவாங்க, ஒரு நாள் வெள்ளை கலர் பூல பண்ணுவாங்க, ஒரு நாள் மஞ்சள் கலர் பூல பண்ணுவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா பூக்கள் கொண்டு, பழங்கள் கொண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ், அது இது இப்படி டெக்கரேட். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா அந்த சிந்தனை. அப்புறம் பகவானுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது, எந்த மாதிரி அலங்காரம் பண்றது, ஊஞ்சல தாமரை இருக்கிற மாதிரி பண்ணலாமா, அது அப்படியே பின்னாடியில டெக்கரேஷன் எப்படி கொடுக்கலாம், இல்ல ஒரு ஸ்வான் மேல இருக்கிற மாதிரி, ஒரு பாத்து மேல இருக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ண உணர்வு அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஊஞ்சல் டெக்கரேட் பண்றது, அது கீர்த்தன் பாடுறது, பிரசாதம் கொடுக்கறது, இது ஸ்மரணம். ஊஞ்சல் சேவை ஸ்மரணம். அது பிருந்தாவன கோபிகள் எப்பவுமே ராதாகிருஷ்ணரையும் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கு. ராதாகிருஷ்ண பிராணமோட உங்க கிஷோரம். ஏன் ராதாகிருஷ்ணன் ஊஞ்சல் உட்கார வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி பகவான். அப்போ நமக்கு ஸ்மரணம் அதிகரிக்கும். சோ உற்சவம்னாலே உற்சாகம். உற்சவம் சொன்னா உற்சாகம், உற்சவ மூர்த்தினா உற்சாகம். அப்போ பகவானை இந்த உற்சவத்துல வர வச்சு பகவான பிரார்த்தனை பண்ணி சேவை கொடுக்குறாரு. பகவான சேவை கொடுக்குறாரு. இதை இங்க ட்ரைனிங் எடுக்கணும். இங்க ட்ரைனிங் எடுத்துட்டே இருக்கும் போது நம்ம எதையும் தூய்மையாகும் போது அங்க ஆன்மீக அதே ஊஞ்சல் செய்யணும். நேரடியாக கிருஷ்ணனுக்கு டைரக்டா இந்த பாக்கியம் பிருந்தாவன தேவி, பிருந்தா தேவி தான் நமக்கு. பிருந்தா தேவி துளசி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்கதான் பக்தி தேவி. அந்த துளசி தேவி நமக்கு இடம் கொடுக்கணும். பிருந்தாவனத்தை தான் காலையில பார்க்கலாம். எனக்கும் பிருந்தாவனத்துல ஒரு இடம் கொடுங்க. பகவான் ராதா கோவிந்தனுடைய சேவை எப்படி நான் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும், சேவையில எப்படி நான் ஈடுபட்டுங்க. பிருந்தாய துளசி தேவியாய் பிரியாய் கிருஷ்ணா கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்தியவதி. நீங்க பிருந்த தேவி, நீங்க தான் எனக்கு அந்த பக்தி கொடுக்க முடியும். நீங்க தான் பிருந்தாவனத்து ராணி. இந்த பிருந்தாவனத்துல ராதா கிருஷ்ணன் எங்க மீட் பண்ணணும், எங்க சேவை பண்ணணும், எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. இப்ப எனக்கு ஒரு இடம் கொடுக்கல, இது ஒரு பேராசை தான். நமக்கு தகுதி ஒன்றும் இல்லை, ஆனா பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு பிருந்தாவனத்துல கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கொடுங்க, நானும் இந்த ராதா கிருஷ்ணன் கலந்துருக்கோம். அப்போ இந்த பிரிவு உணர்ச்சி நமக்கு அதிகம். பிருந்தாவனத்துல எவ்வளவு அழகா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாக்கியம் இங்க 5க்கு 10 நாயா பையாளும் இல்லையா. அதனால சேவையெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது கிருஷ்ணர் மேல அன்பு அதிகம். கிருஷ்ணரை மறக்கவே முடியலங்கிற சூழல் இங்க நமக்கு வேலை இல்லையா. கிருஷ்ணரை என்னால மறக்க முடியலன்னு ஒரு சூழல் இங்க எனக்கு என்ன வேலை, கடவுளத்துல எனக்கு ஒரு வேலை இருக்கு. பகவானுக்கு நிச்சயமா சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ ராதா கோவிந்த் கேள்வி இருக்குங்களா? தாய் தந்தை நண்பர் கருணைக்கு மன்னிப்பு தன்மை